ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 98. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ அக்ஷயா நம்பர் 234, விண்மின் நம்பர் 889, ஸ்ரீசக்தி நம்பர் 274. இப்போ இந்த வாரத்தில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஏசி போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்க. இப்போ அக்ஷயாவில் ஏசி போர்ட் வந்து 7 நாள் 7 நாள் பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 28. 28னா 2 இல்லைனா 8னா அதுக்கு அடுத்த நாள் விண்வினில் 8 பாஸ் ஆகிக்கலாம். இப்போ அடுத்து விண்வின் நம்பர் 889. விண்வினில் ஏசி போர்ட் பார்த்தீங்கன்னா 8 9. 8ஐயும் 9ஐயும் பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 8 9 72. 72னா 7 2. இந்த ரெண்டு நம்பருமே நேற்று ஸ்ரீசக்தியில் பாஸ் ஆகிக்கலாம். இப்போ ஸ்ரீசக்தியில் ஏசி போர்ட் பார்த்தீங்கன்னா 2 நாள் 2 நாள் பெருக்கல் பண்ணுறோம்னா கிடைக்கிற நம்பர் 8 மட்டும்தான். அதனால் இந்த 8 நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுக்கிற ஜென்ரல் நம்பர். ஏசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிடும். 8 9 72னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 7 2. அதாவது நேற்று ரிசல்ட்டில் 7 2 இருந்து. இப்போது ஏசி போர்ட் நேற்று ரிசல்ட்டில் ஏசி போர்ட் 2 நாள் 2 நாள் பெருக்கல் பண்ணிங்கன்னா வர நம்பர் 8. 8 வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது 50-50 96வது டாலேருந்து இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் போய் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 986 255. அதுக்கடுத்து 50-50 96வது டாலர் பாஸ் ஆன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 987. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, ஸ்ரீசக்தியில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர் பாருங்கள் 986. இந்த 3 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ அதுக்கு அடுத்த நாள் 50-50ல் பாஸ் ஆகிடுது. 986னா இங்கே 98 அப்படியே பாஸ் ஆகிடுது. இப்போ அடுத்து 97வது ட்ராலையும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 519 665. இதுலேயும் முதல் 3 டிஜிட் நம்பர் 519னா 1 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் இங்கே ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிடும். இப்போ நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 372 274. இதுலேயும் முதல் 3 டிஜிட் நம்பர் 372னா இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். 3 இல்லைனா 7 இல்லைனா 2. நான் இந்த 3 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட்டை வந்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 50-50ல் ஒரு நம்பர் எடுக்க சொல்கிறேன். இப்போ இங்கே 986னா இதுல இருந்து 98 அப்படியே அடுத்த நாள் 50-50ல் இருக்கும். இங்கே 519னா 1 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் 50-50ல் இருக்கும். இப்போ இங்கே 372 நேற்று ரிசல்ட்டில் முதல் 3 நம்பர் 372னா இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 3 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துருப்பேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது எந்த மந்த் சார்ட் மட்டுமே ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 4ன்னு ரிசல்ட் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 9 5 6 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 4 9 5 6. ஓகேவா? இப்போ இந்த மந்த் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா 949 982 495 665. இப்போ பார்த்தீங்கன்னா 4 9 5 மறுபடியுமே 4 9 6 5. இப்போ இந்த வார ரிசல்ட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா அக்ஷயா நம்பர் 234, விண்மின் நம்பர் 889, நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 274. இதுலேயுமே 4 9 4ன்னு இருக்கா? இப்போ மறுபடியுமே இன்னைக்கான ரிசல்ட்டில் 9 5 6 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 3 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த மந்த்து சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 4 9 4 6 இல்லை எப்படி எடுத்திங்கன்னா 4 9 5 இல்லை எப்படி பார்த்தீங்கன்னாலும் 4 9 5 6. இப்போ அடுத்து இந்த வார சார்ட் எடுத்திங்கனாலும் 4 9 4ன்னு இருக்குது. மறுபடியுமே 9 5 6 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் 3 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 இல்லைனா 7 இல்லைனா 2, பி மெத்தடில் 8, சி போர்டில் 9 இல்லைனா 5 இல்லைனா 6. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 389 385 386 789 785 786 289 285 286. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 38 78 28, பிசி வந்து 89 85 86. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 39 35 36 79 75 76 29 25 26. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஜூன் மந்த் சார்ட், அதுக்கடுத்து ஸ்ரீசக்தி சார்ட்டு, அப்புறம் இந்த வருஷம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ கால்குலேஷனில் 3 இல்லைனா 7 இல்லைனா 2, பி போர்ட்டில் 8, சி போர்ட்டில் 9 இல்லைனா 5 இல்லைனா 6. இப்போ அடுத்து பாக்ஸ் நம்பருமே பார்த்தீங்கன்னா 389 86
385, 789, 785, 786, 289, 285, 286. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.